தேவன் எப்படி ஆபரேட் பண்றார், எப்படி செயல்படுகிறார், வாட் ஆர் ஹிஸ் வேஸ் என்பதையும் நாம் அறிய வேண்டும். அற்புதங்களை குறித்த அறிவு வேணும். சரிங்களா? இதை அறிந்தவர்கள் தேவனுடைய இதய துடிப்பை அறிந்துவிடுவார். மோசே இந்த இரண்டையும் அறிந்திருந்தான். எதை அறிந்திருந்தான்? தேவனுடைய வழி அல்லது தேவனுடைய சிந்தை அல்லது தேவனுடைய இதயத்தையும் அறிந்திருந்தார். அவருடைய அற்புதமான கிரியைகளையும் அறிந்திருந்தார். அவர் எந்த பிரச்சனையையும் விசுவாசத்தினால தான் தீர்த்தாரை தவிர வேற எந்த விதத்திலும் தீர்த்து வைக்கவில்லை. அதுதான் அவருடைய மெத்தடு, அதுதான் அவருடைய வழி. தட் இஸ் ஹிஸ் வேஸ். புதிய 2025 ஆண்டுல தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற தேவ ரகமான நித்திய பேரின்பத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். சங்கீதம் 16:11 தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் பாருங்கள். எவர் மோர் பிளஷர், தட் இஸ் த டிசைன் அண்ட் டிசைர் ஆஃப் த லார்ட். தேவனுடைய ஆவியானவர் இந்த புதிய ஆண்டு முழுவதும் உங்களோடு பேசுவார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளே தேவன் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த 196வது அவருடைய அனந்த ஞானம் வழியா கிரியையா, மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். அருமையான தேவர்களே, நீங்கள் 2 காரியங்களை அறிய வேண்டும். ஒன்று, தேவனுடைய முறைகள் அல்லது வழிகள். இரண்டாவது, அவருடைய கிரியைகள். இந்த இரண்டையும் அறிகிறவர்கள் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறாங்க. கிரியைகளை மாத்திரம் அறிந்தவர்கள் சக்சஸ்ஃபுல்லா இல்லை. உதாரணத்துக்கு பாருங்களேன், இஸ்ரவேலர்கள் எல்லாருமே தேவனுடைய கிரியைகள், அதாவது அற்புதங்களை பார்த்தாங்க. எப்படி சூப்பர் நேச்சுரலா நம்மை விடுதலை பண்ணுகிறார் என்பதை எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் அவர்கள் தேவனுடைய இருதயத்தை அறியாததுனால, தேவனுடைய முறைகள் என்னவென்று தெரியாததுனால வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள். ஏனென்றால் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தேவனை விசுவாசிக்க முடியல. பாருங்களேன், இந்த இரண்டையும் நீங்கள் அறிய வேண்டும் என்றால் எதையெல்லாம்? தேவன் எப்படி ஆபரேட் பண்றார், எப்படி செயல்படுகிறார், ரைட், வாட் ஆர் ஹிஸ் வேஸ் என்பதையும் நாம் அறிய வேண்டும். அற்புதங்களை குறித்த அறிவு வேணும். சரிங்களா? இதை அறிந்தவர்கள் தேவனுடைய இதய துடிப்பை அறிந்து விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய இருதய துடிப்பு என்ன தெரியுமா? நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு சம்பூரண நன்மைகளை அனுபவித்து ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை, எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க அளவில் ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய ஹார்ட் பீட்டுங்க, தேவனுடைய இதய துடிப்பு. நூற்றுக்கணக்கான ரெஃபரன்ஸ் எடுக்கலாம், ரைட்? நீங்கள் எல்லா பகுதியிலும் சம்பூரணமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எது தடையா இருந்தது? நியாயப்பிரமாணம் கட்டளைகள் தடையா இருந்தது. என்ன தடை செய்தது? உங்களை குற்ற உணர்வுக்குள்ளே வைத்திருந்தது. ரைட்? யூ ஷால் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ ஷால் அக்செப்ட். அருமையான தேவர்களே, உங்களுடைய குற்ற உணர்வு எதற்கு அடையாளம் தெரியுமா? அவிசுவாசத்திற்கு அடையாளம். பிசாசு அங்கதாங்க கை வைப்பான், வேற எல்லாத்திலையும் உங்களை விட்டுருவான். ஜெபம் பண்றியா பண்ணு, ஒயிட் ட்ரெஸ் போடுறியா போட்டுக்க, ஆனா நீ விசுவாசிக்க கூடாது. ரைட்? இன்றைக்கு நம்முடைய செய்திகளை கேட்கிற அநேகர் குற்ற உணர்வுலேருந்து வெளியே வந்திருக்கிறீர்கள், அதாவது அவிசுவாசத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறீர்கள். ஆகவே தான் நீங்கள் அற்புதங்களை தினந்தோறும் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். மற்றவர்களும் எங்களுடைய செய்திகளை கேளுங்க. தேவனுடைய விருப்பமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது என்பது மாத்திரமல்ல, அவர் சொன்னார் பாருங்க, உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும்.
அடையார் ஆற்றுல வெள்ளம் வரும்போது நான் பார்த்துருக்கேன், அந்த வேகத்துல புரண்டு ஓடும் தண்ணீர். அதை போல உங்கள் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டு வேடும். அப்படி என்றால் என்ன பொருள்? உங்கள் வங்கிகளிலே கோடிகள் புரண்டு ஓடும். அதுதான் தேவனுடைய விருப்பமும் வாஞ்சையுமாக இருக்கிறது என்பதை நீங்க ஏற்றுக்கொண்டால் போதுங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கும்? உங்கள் மனம் புதிதாகிரும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்க மனம் ரெடி ஆயிரும். மனம்தாங்க பிரச்சனை. ஆகையினால்தான் இந்த புஸ்தகத்தை நான் உங்களுக்கு அடிக்கடி அறிமுகப்படுத்துகிறேன். மனசாட்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க மனம் சரியாகாம உங்க மணி பர்ஸ் சரியாகாது. உங்கள் மனம் சரியாகாமல் நீங்கள் தெய்வீக சுகத்திலே வாழ முடியாது. உங்கள் மனதிலே ஒரு மாற்றம் வராமல் நீங்க என்ன செய்ய முடியாது? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களிலே வாழ முடியாது. அருமையான தேவர்களே, ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நான் ஒரு வசனம் வாசிக்கட்டுமா? என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதையும் அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள். அவருடைய வழிகள் எப்படிப்பட்டது என்பதையும் அறிந்து கொண்டே வருகிறதுனால தான் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிறீர்கள். ஒரு சிலர் அற்புதங்களை செய்ய துவங்கி இருக்கிறீங்க. ரைட்? ஒரு வசனம் வாசிக்கிறேன். 103:7 Psalm 103:7 I shall read for you. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். திரும்ப நான் சொல்றேன் பாருங்க. மோசே இந்த இரண்டையும் அறிந்திருந்தான். எதை அறிந்திருந்தான்? தேவனுடைய வழி அல்லது தேவனுடைய சிந்தை அல்லது தேவனுடைய இதயத்தையும் அறிந்திருந்தார். அவருடைய அற்புதமான கிரியைகளையும் அறிந்திருந்தார். அவருடைய வழி அல்லது அவருடைய இருதயம் என்ன சொல்லிட்டு? நீங்கள் கட்டாத பெரிய பட்டணங்களை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். ரைட்? அதாவது பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். சத்துருக்களால் தம்முடைய ஜனங்கள் அத்தனை பேருக்கு பெரிய பட்டணங்களை வச்சிருக்கிறாரு. அவர்கள் நிரப்பாத சகல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகளை வச்சிருக்கிறாரு. அவர்கள் தோண்டாத துறவுகளை வச்சிருக்கிறாரு. ஏன்? தட் இஸ் ஹிஸ் டிசைர். யாம் பிள்ளைகள் கஷ்டப்படவே கூடாதுமா. ரைட்? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஏனையா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கஷ்டப்பட்டாரு? என்னுடைய பழைய செய்திகளை கேட்டு இருக்கிறவர்கள் இந்த ஆன்சரை ஈஸியா சொல்லிடுவீங்க. 2 காரணங்களுக்காக அவர் சிலுவையில கஷ்டப்படவில்லை. ஒரே ஒரு காரணத்திற்காக. என்ன காரணம்? என் பிள்ளைகள் ஒருவரும் கஷ்டப்படக்கூடாது. இதை விளக்குவதற்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு தண்டனையை அனுபவித்தீர்களா? அல்லது நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தண்டனையை கஷ்டப்பட்டு அனுமதித்தாரா? Just by faith you have been saved by his grace. இல்லையா? ஐயா, நீங்க விசுவாசிச்சீங்க. என்ன விசுவாசிச்சீங்க? என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய மூத்த சகோதரன் பலியானார், தண்டனையை ஏற்றுக்கொண்டார், கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டார், அவமான நிந்தனையை ஏற்றுக்கொண்டார். எனவே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்கிற சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, தேவனுடைய பிள்ளைகளானீர்கள். அதை போல ரைட், அவருடைய வழி என்னது? அவருடைய இருதயம் என்னது? என் பிள்ளைகள் எல்லா நன்மைகளையும் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அப்போ ஐயா, அவருடைய இருதயம் அவருடைய வழி என்னது? ஃபெய்த் தாங்க. ஜஸ்ட் பை ஃபெய்த் யூ ஷால் பொசஸ் த பிளெஸிங்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஆயத்தமா இருக்குங்க. யாருக்கு சாத்தியம்? சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இத்தனை கோடி ரூபாய் கடன் இருக்கு, நான் இப்போ 8 மணி நேரம் உழைக்கிறேன், இன்னும் ஒரு 8 மணி நேரம் உழைச்சி என் கடனை அடைப்பேன். அது கார்னல் மைண்ட், ஜென்ம சுபாவம், மாமிச சிந்தைங்க. இட்ஸ் நாட் த பிளான் ஆஃப் த லார்ட். பட் வாட் இஸ் ஹிஸ் பிளான்? ஐயா, அவருடைய இருதயம் என்ன? என் பிள்ளைகள் பணத்தில் கஷ்டமே படக்கூடாது. அப்போ நான் என்ன செய்யணும்? தரித்திரர் ஆகணும். அவர் உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அதை வாசிக்கவா? 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம்.
ஃபைனான்ஸில் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் என்றால் இந்த 2 வசனங்களையும் ஞாபகத்தில் வைங்க. இந்த நம்பரை ஞாபகத்தில் வைங்க. 2 கொரிந்தியர் 8:9, அதே 2 கொரிந்தியர் 9:8. ரைட், 8:9 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of 2 Corinthians chapter 8 verse 9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவன்கள் ஆகுபடிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். ஐயா, ஏனையா அவர் சிலுவையில் தரித்திரர் ஆகணும்? வேற ஒரு காரணம் இல்லைங்க. உங்கள் நிமித்தம், அதாவது நீங்கள் தரித்திரத்தில் வாழக்கூடாது என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக அவர் சிலுவையில் மரித்தார். அதுதான் அவருடைய வழி என்பதை நீங்கள் முற்றிலுமாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் கடன் பிரச்சனை தேடியும் காணாதிருப்பீர்கள். ஆமென். உங்களுடைய வங்கி கணக்கிலே ஐஸ்வர்யம் புரண்டு ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் பாருங்கள், நீங்கள் எந்த விதத்திலும் எந்த குறைவோடு வாழக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக சிலுவையில் எல்லா குறைவுகளையும் அனுமதித்தார். ரைட், அவ்வளவு சங்கடப்பட்டாருங்க. ஏன்? உன்னை ஐஸ்வர்யவனாக்க. ரைட், அதுதாங்க அவருடைய வழி. ரைட், கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் அவர் சிம்பிளிஃபை பண்ணிட்டார். அந்த வழிக்கு ஏசாயா தீர்க்கன் ஒரு எழுத்து எழுதியிருக்கிற, அதை வாசிப்போமா? அந்த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 55 verse 8 and 9 I shall read for you. தேவனுடைய வழிகளை பற்றி தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எழுதி வைத்திருக்கிற ஏசாயா 55வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ரைட், நீ என்ன நினைக்கிறீங்க? உங்க பிரச்சனை நீங்கள் தான் தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்ப அது என் வழி இல்லை. இட்ஸ் நாட் மை வே. ரைட், உங்க கடன் பிரச்சனையை நீங்க தான் தீர்க்கணும். அது கார்னல் மைண்டு. உங்க வியாதியை நீங்க ஆஸ்பத்திரியில் போய் தான் சுகமாக்கணும். அது கார்னல் மைண்டு. வேற என்ன? உங்க குடும்பத்துல குழந்தை இல்லை, உங்க மகளுக்கு குழந்தை இல்லை, ஆஸ்பத்திரியில் தான் போய் அற்புதம். நோ 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 நோ, அதான் சொல்றாருப்பா. எப்பா என் வழிகள் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும். அது என்ன வழிங்க? விசுவாச வழிங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? உங்கள் விசுவாசமே தேவனை பிரியப்படுத்தும். உங்கள் விசுவாசமே உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய விசுவாசமே உங்களை தேவ நீதிமானாக தேவ நீதிமாட்டியாக மாற்றி வைத்து இருக்கிறது. உங்கள் விசுவாசமே உங்களை ஐஸ்வர்யவானாக ஐஸ்வர்ய சம்பனாக மாற்றி வைத்திருக்கிறது. எப்போ மேனிஃபெஸ்ட் ஆகும்? எப்போ ரிவீல் ஆகும்? இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக அறியும் பொழுது விசுவாசிப்பீர்கள். விசுவாசத்தினால் வராமல் நான் நல்ல முழங்கால் போட்டேன், நல்ல பரிசுத்தமாயிட்டேன் என்று சொல்லி நீங்கள் நம்பி உங்க பரிசுத்தத்தை வைத்துக்கொண்டு தேவனிடத்திலே போவீர்கள் என்றால் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? நீ பரிசுத்தவானாக விசுவாசத்தினால் மாத்திரம்தான் ஆகணும்பா. ஐயா, உன்னை பரிசுத்தவானாக்க, உன்னை தகுதிப்படுத்த விசுவாசம் என்பதை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க. இந்த பூமியில அதுக்கு வழியே கிடையாதுங்க. உங்களை தகுதிப்படுத்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. எது மாத்திரம்தான் இருக்கு தெரியுமா? சிலுவையில எவை எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்பதை நீங்க விசுவாசிக்கும் போது you are fully qualified as well as you are fully empowered. For what purpose? To live like our master Jesus Christ. He is our complete model. அவர் எந்த பிரச்சனையையும் விசுவாசத்தினால தான் தீர்த்தாரை தவிர வேற எந்த விதத்திலும் தீர்த்து வைக்கவில்லை. அதுதான் அவருடைய மெத்தடு, அதுதான் அவருடைய வழி. தட் இஸ் ஹிஸ் வேஸ். 25,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுங்க. சீசரெல்லாம் கூப்பிட்டு, எப்பா சீக்கிரம் போங்க, கேஷியர்
எத்தனை லட்சம் ரூபாய்க்கு ஓடி போய் 25,000 பேருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படியே சொன்னாரு. ஜஸ்ட் பை ஃபெய்த் என்ன சொன்னார்? எல்லாம் எப்போ 50 பேரா உட்கார வைங்க. கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாரு. பிராக்டிக்கலா பிரச்சனை அவர் தீர்த்து வைக்கலைங்க. அவருக்கு அற்புதம் செய்யக்கூடிய விசுவாசம் எப்பொழுது விண்ணை தொட்டு கொண்டே இருந்தது போல என்னுடைய செய்தியை கேட்கிற அத்தனை பேரும் தயவு செய்து அற்புதம் செய்ய துவங்குங்க. வீட்டிலே முடங்கி கிடக்காதீர்கள். ரைட்? உன் கையில உலகத்தை உலுக்கக்கூடிய ஆற்றலை உனக்குள்ள கொடுத்திருக்கிறார, அதை வைத்துக்கொண்டு நீங்கள் சும்மா இருக்க முடியுமா? ஒரு சடலத்தை கூட நீங்க அடக்கம் பண்ண விடக்கூடாது. உயிரோடு எழுப்பிடலாங்க. ஹல்லேலூயா. ஏன் நான் அதை ஸ்ட்ராங்கா உறுதியா நம்புறேன் தெரியுமா? நான் இப்போ 15 நிமிஷம் உன்கிட்ட வார்த்தையை பேசியிருக்கிறேன். உனக்கு புரியுது பாத்தியா? நீ இதை நேசிக்கிற பாத்தியா? அப்பா இதுதான் கரெக்டான செய்தி நம்புறிய. செத்தவங்க மேல கை வை, உயிரோட எழும்பிரும் தம்பி. கஷ்டமே கிடையாதுங்க. தலைவலி வைத்த வலியை போக்குவது எப்படி கஷ்டம் இல்லையோ அதே போல என்னது கஷ்டம் இல்லை, செத்தவங்களை எழுப்புறது கஷ்டமே இல்லைங்க. ஏன்? மாம்ச பலத்தில் இல்லை, எழுதி தந்திருக்கிறாரு. மரித்தோரை எழுப்புங்கள் என்று எழுதி தந்திருக்கிறாரு. அவர் சொன்னவர் அதுக்கு தேவையான தகுதியையும் அதுக்கு தேவையான சூப்பர் நேச்சுரல் பவரையும் உனக்குள்ள வச்சுட்டு தான் சொல்றாரு. நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையான தேவர்களே, அப்போ அவர் கல்லறையை காலி செய்தால் உன்னாலே கல்லறை தோட்டத்தை காலி செய்ய முடியுமா இல்லையா? It is possible because it was not told by a man. அந்த வார்த்தையை சொன்னவர் மனுஷன் அல்லப்பா. அப்போ நீ அவர் கல்லறையை காலி செய்தால் அதை விட பெரிய காரியங்கள் என்றால் நீ கல்லறை தோட்டத்தை காலி செய்வாய். அவர் தண்ணீர்ல நடந்தார் என்றால் அதை விட பெரிய கிரியைன்னா என்ன? தண்ணி மேல நீ ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுவா. எஸ், சொன்னவர் உண்மை உள்ளவருங்க. நீ காலையில ஒரு சிஸ்டர் கூப்பிட்டாங்க. ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால இருப்பாருங்க, பெரிய ஹாஸ்பிட்டல். அது உள்ள போய் நான் நூற்றுக்கணக்கான நபர்களை சுகமாக்கி இருக்கிறேன். இன்னைக்கு நடந்த அற்புதத்தை சொல்லட்டுமா? அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. அருமையானவர்களே, அந்த வழியை பற்றி எனக்கு நாலேஜ் வந்தது பாருங்க. ஒரு வியாதிக்காரனே விட்டு வைக்கிறது. அழுறாங்க, பிரதர் ஸ்கின் ஃபுல்லாவே இன்ஃபெக்ஷனா, மோஸ்ட் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். நரம்புகள்லாம் முறுக்கிட்டு உடம்பு முழுவதும் தூங்கி பல நாட்கள் ஆயிற்று. உன் புருஷன் பக்கத்தில் இருக்காராமா? ஆமையா, தலையில கை வைமா. பேசுவேன். அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குறார். வேலைக்காரர், யாருடைய? 100க்கு அதிபருடைய வேலைக்காரர். நம்ம தொலைபேசியிலே அற்புதம் செய்ய முடியுதுங்க இயேசுவின் நாமத்தினால. அவர் பேர் ஜெயசீலன். ஜெயசீலனுடைய சரீரத்துக்குள்ள இப்படிதான் பேசுறேன். அப்படியே கற்றுக்கொள்ளுங்கள் அருமையான தேவர்களே. பவர் ஃப்ளோ, லெட் த சூப்பர் நேச்சுரல் பவர் ஃப்ளோ இன்டு த பாடி ஆஃப் ஜெயசீலன். படுக்கையில் இருக்கிற இந்த ஜெயசீலனுடைய சரீரத்துக்குள்ள சுகமளிக்கிற வல்லமையை கட்டவிழ்க்கிற எல்லா வியாதி வெளியேறு. வியாதியுடைய கிருமிகள் அழிந்து போ. இப்பொழுதே சுகம் உண்டாது. அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா பலவீனங்களும் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எழுந்துரு ஜெயசீலன். எழுந்துட்டாருங்க. அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுறாங்க, பிரதர் தூங்கி எத்தனையோ நாளாச்சு, நீங்க ஜெபம் பண்ண இருந்து வலிவு போயிட்டுன்னு சொல்லிட்டாரு. 2 மணி நேரமா நல்லா தூங்குறாரு. ஏன்? அவர் செய்ததை விட பெரிய கிரியைகள் செய்வீர்கள் என்ற வார்த்தை எனக்குள்ள மாம்சம் ஆயிற்று. அதுதான் அவருடைய வழி. அந்த வழியை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார்? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. சமீபத்தில் நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல வார்த்தை பாருங்க. இங்க இருந்து அமெரிக்கா செல்லுவதற்கு ஒரு 30 மணி நேரம் ஆகிறது என்று வைத்துக் கொள்வோமா? ரைட்? இதை விட வேகமா ராக்கெட் போகுதுங்க வானத்துக்கு நேரா. அந்த ஸ்பீட்ல போனாலும் 1,00,000 வருஷமா 1 கோடி வருஷம் டிராவல் பண்ணணுமா? அவ்வளவு தூரத்துக்கு போகுது. இட் இஸ் எண்ட்லெஸ். எப்பா தேவன் உன்னுடைய நாவல வைத்திருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரும் எண்ட்லெஸ். அந்த பாடலை உங்களுக்கு பாடட்டுமா?
உற்சாகம் கொள்ளுங்க அருமையான தேவர்களே. ஆமே, என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் இந்த 2025 ஆண்டிலே தேவன் நமக்கு வாக்கு தந்திருக்கிறபடி நீங்கள் நித்திய பேரின்பத்தை அனுபவிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? தேவன் இயேசு கிறிஸ்து செய்யாத பெரிய பெரிய அற்புதங்களை நீங்கள் செய்ய துணியுங்கள் அருமையானவர்களே. ஆஸ்தியை எழுதி வச்சிருவாங்களா இல்லையா? ஏரோப்ளேனை எழுதி வச்சிருவாங்க. ஏன்? லாசருவின் கல்லறையை காலி செய்தார், நீ கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய். இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். ஹல்லேலூயா. எப்போ அற்புதம் செய்யறதுல நீங்க 2 சத்தியத்தை அறியணும். ஒன்று, you are fully qualified on the day of your salvation. நீங்கள் மறுபடியும் பிறந்த அன்றே நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு விட்டீர்கள். இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினாலும் நீங்கள் மறுபடி பிறந்த ஆண்டே நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்னார், நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், அப்போ தேவனுடைய வழிகள் எல்லாமே எதில் தான் வேலை செய்கிறது என்றால் சூப்பர் நேச்சுரல் தான் வேலை செய்கிறது. எப்படி வேலை செய்கிறதுனா விசுவாசத்தினால தான் வேலை செய்யுதுங்க. அதுதான் இறைமுறை, அதுதான் அவருடைய வழிகள். அந்த வழி யாருக்கு தெரியும்? மோசேக்கு தெரிஞ்சது, காலேபு யோசுவாவுக்கு தெரிஞ்சது, 99.9999% தெரியல. ஆனா அற்புதங்களை பார்த்தார்கள். அவர்களாலே அற்புதத்தை நம்ப முடியல, செய்ய முடியல. ஏன்? அவருடைய முறைகள் எப்படி என்று அறியாதிருந்தார்கள். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமான அந்த அற்புதமான வழிகளை நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கிறதுனால, ஹல்லேலூயா, ஓ, நீங்கள் அவர் செய்ததை செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்து ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்கள். அது 2025 ஆண்டு துவக்கத்திலே ஆரம்பிக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. இன்னும் அவருடைய சில வழிகளை நாம் கற்றுக்கொள்வோமா? ஒரு முக்கியமான வழி சொன்னேன். என்ன வழி? விசுவாசம் மாத்திரமே தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க வைக்கும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே நிறைவாக இருக்கிறது. வெளியே இருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை அருமையானவர்களே. யூ ஆர் ஃபில்டு வித் சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். எத்தனையோ அற்புதங்களை தேவன் ஒவ்வொரு மாதமும் என்னை கொண்டு செய்கிறார். அங்கே பரலோகத்திலிருந்து பவர் வந்து அவரை சுகமாக்கலைங்க. நான் பேசும் பொழுது எனக்குள்ள இருக்கிற அந்த சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்லுகிறது. ரைட்? மலேசியாவிலேருந்து ஒரு சிஸ்டர் கூப்பிடுறாங்க, பிரதர் உங்கள் செய்தியை கேட்டுகிட்டே இருக்கேன் பிரதர், என் பிள்ளைகள் எல்லாம் தங்க கம்பியாக மாறிட்டாங்க. சிஸ்டர் உங்கள் பிள்ளைகளும் கேட்குறாங்களா? இல்லை, நான் தான் கேட்குறேன், ஆனால் என் பிள்ளைகள் இப்பொழுது கீழ்ப்படுகிறார்கள். அப்பொழுது நான் சொல்லி கொடுத்தேன், நீங்கள் சத்தியத்தை சரியா அறிஞ்சா போதும், உங்க பிள்ளைகள் நன்றா இருப்பார்கள் என்று உங்களால் விசுவாசிக்க முடியும். நீங்கள் விசுவாசித்தால் போதும், உங்க பிள்ளைகள் தங்க கம்பியாக மாறி விடுவார்கள். அதனாலதான் சிறைச்சாலை தலைவட்ட பவுல் சொல்ற, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பா, உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அருமையான வியூவர்ஸ், உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க உங்க குடும்பத்துல நீங்க ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்க சத்தியத்தை சரியா அறிஞ்சா போதும், வீட்டில் உள்ள அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னும் அவருடைய வழிகளை பாருங்களா, ஆச்சரியமான அவருடைய வழிகள் தெரியுமா? இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் தீமை செய்கிறவராயும் சுற்றி தெரியல, நன்மை செய்கிறவராக மட்டுமே சுற்றி திரிந்தார். காஸ்பல் புக்கில் படிங்க. அவர் நன்மை செய்கிறவராக கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். அப்ப என்ன இதுல அறிந்து கொள்ளணும்? எப்போ அவர் எனக்கு நன்மையை மாத்திரம் தான் தருவார். ஹல்லேலூயா. தீமையை அவர் தரமாட்டாரு, அவர் என்னை தண்டிக்க மாட்டார். ஏன்? இன்னொரு சத்தியம், அவர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அன்பாகவே இருக்கிறார். என்னை தண்டித்தால் யாரு கேள்வி கேட்கலாம்? நீயே கேட்கலாம், ஆண்டவரே நான் செய்ததை விட பெரிய பாவத்தை அவன் செய்தானே, ஆட்டு இடைய. அவர் என்ன சொல்வார் தெரியுமா?
நீ தான் அவிசுவாசத்தில் போயிட்டியா, நீ ஒரு பாவம் செய்தா உடனே என்ன நினைக்கிறா, குற்ற உணர்வுக்குள்ள போகிறா. ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், இனிமே ஆண்டவரால் என்ன ஆசீர்வதிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வியை ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்கள் சர்ச்சில் போய் நீ கேட்குறா. விசுவாசமாகிய கப்பல் சனிக்கிழமை தோறும் டேமேஜ் ஆகுதுப்பா. ஐயா அப்போ எங்கய்யா என்னையா செய்த மதுரை ஒரு ஒரு ஊரில் இருந்து கூப்பிடுறாங்க. பிரதர் நான் என்ன பிரதர் செய்கிறது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட், அவ்வளவும் தப்பு தப்பாக தான் சொல்லித்தராங்க. ஏம்மா நான் சொல்கிறத செய்வியா, கரெக்ட், நீயே ஒரு சர்ச்சை ஆரம்பி. ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாதுயா, பிரசங்கம் பண்ண நீ கூட்டத்தெல்லாம் கூட்டாத. 2 பேருக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சத்தியத்தை சொல்லி கொடுக்க, பைபிள் ஸ்டடி எடுக்க, ஆராதனை நடத்த, ஞாயிற்றுக்கிழமையில் 7 நாளும் 2 பேருக்கு பைபிள் ஸ்டடி சொல்லி எடுக்க வந்தார் அல்லவா. நீ 2 பேருக்கு சொல்லி கொடு. அது என்ன ஆகும், நீ அற்புதத்தை செய்வா, என்ன ஆகும், 20 பேர் வருவான். இந்த 20 பேர் வரும்பொழுது ஆவியானவர் ஒன்று அழகா நடத்துவார். எப்படி நடத்துவாரு, அந்த ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தி மூலமாக தேவர் உன்னோடு திட்டமும் தெளிவுமாக பேசி உன்னுடைய சபையை நடத்துவதற்கு தேவையான ஞானமாக அவர் விளங்குவார். நீங்க இறங்குங்க களத்துல. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. His protection are supernatural. His promotions are supernatural. His provisions are supernatural. அதுதாங்க அவருடைய வழி. ரைட். இந்த வழியை குறித்து அறிகிற அறிவிலே நீங்கள் பெருகி கொண்டே இருங்கள். அதற்கு எங்கள் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இந்த ஜனவரி மாதம் 2025வது வருஷத்தில் இந்த ஜனவரி மாதம் நீங்கள் இருக்கிறதை காட்டிலும் இந்த வருஷம் முடிவில் இந்த டிசம்பர் மாதத்திற்குள்ளாக நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.